வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ எவ்ரிவான். ஹவ் ஆர் யூ ஆல்? போஞ்சூர் comment ça va? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இசை பார்க்க போறோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு விதமா புதுவிதமா பண்ணியிருக்கோம். அத பத்தி உங்களுக்கு தகவல் நான் என்னன்னு சொல்றேன். இந்த இசை வந்து நான் உங்களுக்கு வந்து நோட்ஸோட குடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பாட்டு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. என்ன நோட்ஸ்ன்னு பாட்ட கேட்க போறீங்க. பொன்மானே கோபம் ஏனோ. ஸோ இந்த பாடல் வந்து ஒரு கைதியின் டைரி அப்படின்றதுல வந்து பொன்மானே கோபம் ஏனோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. திரு கமலஹாசன் அவர்களும் ரேவதி அவர்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன ராகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இது வந்து இந்த மியூசிக் மாத்திரம் நான் என்ன பண்ணேன், ஏஐயில் பண்ணேன். ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு பண்ணேன் மியூசிக் மாத்திரம். ஆனால் இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து நான் போட்டேன். இன்புட் நோட்ஸ் வந்து நம்ம போடணும். என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனே அது வந்து உங்களுக்கு இந்த மியூசிக்கை கொடுத்துச்சு. ஸோ ஒரு புதுவிதமாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னுட்டு எப்படி இருந்துச்சு இந்த மியூசிக் உங்களுக்கு? ஸோ C5 போது வந்து அது வந்து சா மேல் ஸ்தாயில, அடுத்தது A4 போது தா, G4 போது வந்து பா, அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த பாடலை வாசிக்கிறதா இருந்தால் அதே மாதிரி இந்த பாடல் வருதான்னு பாருங்கள். நான் வந்து கரெக்டாக போட்டேன். அதுக்கப்புறம் அது வந்து ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. வேறு வேறு விதமாக மாற்றுச்சு. 2 விதத்தில் கொடுத்துச்சு. இது வேறு விதமாக மாற்றுச்சு. இது வந்து ஒரு செய் ராகம். ஸோ இந்த இந்த பாடல் வந்து சந்திர ரேகான்ற ராகத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட தாய் ராகம் வந்து ஹேமவதி ராகம். தாய் ராகம் ஹேமவதி. ஸோ இது வந்து மாட்டூல் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்ஜமம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம் டு பா, பஞ்சமம், தாய்வதம், நிஷாதம் அண்ட் மேல் சட்ஜமம். அது வந்து தாய் ராகம் ஹேமவதி. அதிலிருந்து பிறந்தது வந்து சந்திரரேகா. ஸோ இப்போ இது வந்து இந்த ஹேமவதி ராகத்தோட நம்பர் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ நான் உங்களுக்கு இதோட நம்பரை கொடுக்கல ஹேமவதி ராகத்துக்கு.
ஸோ என்ன நம்பர் வரும்னு நினைக்கிறீங்க? இதோட மா 1 இருக்கிறது வந்து கரகர பிரியா 22வது ராகம். மா 1 உள்ளது. அதுக்கு நேரடியானது வெறும் மாட்டு மாத்திரம் மாறி இருக்கு. அதுதான் ஹேமவதி. ஸோ இப்போ இதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேமவதி ராகம் கடப்பையாதி முறையில் முதல்ல வந்து பண்ணி பாருங்கள். கரெக்டாக நம்பர் வருதான்னு பாருங்கள். எழுதிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ஹேமவதி ராகத்தை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அப்பப்போ நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி சந்திர ரேகாவுக்கு வருதான்னு இப்போ செஞ்சு பாருங்கள். அந்த கடப்பையாதி முறையில் வருதான்றதையும் செஞ்சு பாருங்கள் நீங்கள். ஸோ நான் வந்து ஏற்கனவே அந்த கடப்பையாதியை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து எழுதி வச்சுருக்கீங்களா என்னன்னு தெரியல. எழுதி நீங்கள் ஒட்டி வச்சுருக்கீங்களா உங்களுடைய சுவற்றில்? அப்படி இல்லைன்னு சொல்லும் பட்சத்தில் நான் இப்போ உங்களுக்கு இதை கொடுக்குறேன். ஸோ 1வது வந்து காதி நவ, 2வது டாதி நவ, பாதி பஞ்சம, யாத்யஷ்டன் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹேமவதினும் போது ஹாவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஹா கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் ஹா வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இது 4வது யாத்யஷ்ட வரிசையில் இருக்குது. யாரலவா, அது வேறு விதமான சா, ஷா, சா, ஹா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எத்தனாவதாக வருதுன்னா 8வதாக வருது இல்லையா? ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்கள். யா 1 2 3 4 5 6 7 8 ஆகிடுச்சு. ஹா வந்து 8 ஆகிடுச்சு. அடுத்தது ஹேமவதி நம்மளுக்கு மா வேணும். மா வந்து 5ஆக இருக்குது. அப்போ 8யும் 5ம் போட்டோம்னா 85 ஆகும். 85 திருப்பி போட்டோம்னா 85 திருப்பி போட்டால் 58வது ராகம். ஸோ ஹேமவதி ராகம் வந்து 58வது ராகம். இதுவே மா 1 இருந்தால் 22 கரகர பிரியாவாகும். ஸோ இந்த ஹேமவதி ராகத்திலிருந்து பிறந்தது தான் சந்திரரேகா ராகம். ஸோ இந்த சந்திரரேகா ராகத்தில் என்ன ஸ்வரங்கள் இருக்குது? செய் ராகம் இது. அப்போ எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏதான ஒரு மாற்றம் இருக்கும் தாய் ராகத்திலிருந்து. இதோட ஆரோகணம் அவரோகணம் என்னென்னா சந்திரரேகா இருக்குது. அசெண்டிங் டிசெண்டிங்க்கு ச ரி க ம ப த ச. ஸோ நீ மாத்திரம் உங்களுக்கு மிஸ் ஆகுது. ஸோ சரிகம பதசா சாதப்ப மாகரீசா, இதுதான் இதோட இது. ஸோ இப்போ இதை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அதில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் வந்து C4னா வந்து உங்களுக்கு சட்ஜமம், இல்லை நீங்கள் சிலேயே வாசிச்சிருவீங்கன்னு சொன்னாலும் வாசிச்சிடலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்ததை. ஸோ இது வந்து பாதி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மீதியெல்லாம் ஹியூமன் போட்டது. ஏன்னா எனக்கு வந்து அந்த பாட்டை போட்டு அது இந்த ஸ்வரத்தை கொடுத்துருந்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸ்வரத்தை போட்டு நம்ம போட்டதுக்கப்புறம் அது வந்து அந்த பாடலாக வந்து மியூசிக்காக வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை நான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ நீங்களும் வந்து இது பியானோவில் வாசித்து பாருங்கள். பாய் எவ்ரிவான். தேங்க்யூ. நன்றி அனைவருக்கும். அவ்வா மேசி.